எதிலேயுமே மனிதன் மன நிம்மதி சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறது இயல்பு. ஒரு வாகனத்தை எடுக்கிறான், என்ன எதிர்பார்க்கிறான்? இந்த வாகனம் அழகான வாகனமாக இருக்கணும், மன நிறைவான வாகனமாக இருக்கணும், எதனாலும் கரேஜில் இருக்காதோட சந்தோஷமானதாக இருக்கணும், ஏண்ட உமாவை வாப்பாவை மனைவியை புள்ள குட்டிகளை ஏற்றிக்கொண்டு நான் எல்லா இடத்துக்கும் போகணும் வரணும். எதை எடுத்தாலும் மன நிறைவை பார்க்குறான், எதை எடுத்தாலும் சந்தோஷத்தை பார்க்குறான். வீடு என்று சொன்னாலும் மன நிறைவு உள்ளதாக இருக்கும், சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும். இறை இல்லம் என்று வருகின்ற நேரம் அந்த இறை இல்லம் மன நிம்மதியையும், வீடு என்று வருகின்ற நேரம் நாங்கள் வாழ்கிற வீடு இறை இல்லம் இல்லை வீடு, நான் வாழுகின்ற வீடு என்று வருகின்ற நேரம் அந்த வீடு உள்ளத்துக்கு ஒரு பூரிப்பை தரக்கூடியதாக இருக்கணும். முதலாவது வீடுண்டா என்ன? குர்ஆன் என்ன சொல்லுது? வீடு பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது? வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா. அல்லாஹு தஆலா உங்களுக்கு உங்களோட இல்லங்களை அமைதி பெறக்கூடிய, சாந்தி பெறக்கூடிய, மன நிம்மதி பெறக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். வீடு என்பது என்ன? 4 சுவர்களால் அமைந்தது வீடு, 4 சுவர்களை கொண்டு அமைந்தது வீடு. மேலால என்ன கூரை அமைக்கப்பட்டது வீடு. ஒரு மனிதன் தன்னை வெயிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கும் மழையிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கும் அரைகுறையான நோமலான ஆடைகளை இருந்து கொள்வதற்கும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் தன்னுடைய உணர்ச்சிகளை ஹலாலான முறையில் தீர்த்து கொள்வதற்கும் தன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழுகின்ற ஒரு இடத்துக்கு பெயர் வீடு. இந்த வீடு என்பது களிமண்ணாலையும் வரலாம், செங்கல்லி சீமேந்தியாலையும் மணலாலையும் வரலாம், ஆடு மாடுகளுடைய தோள்களாலையும் வரலாம், பல்வேறுபட்ட நிலைமையில வரலாம். இதை ரப்புல் ஆலமீன் சொல்றான். வீட்டை பத்தி எல்லாம் சொல்ற நேரம் வீடு என்பது அல்லாஹ் உங்களுக்கு மன நிம்மதி அடையக்கூடிய, சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். வஜஅல லக்கும் மின் ஜுலூதில் அன்ஆமி புயூத்தா. உங்களுக்கு அல்லாஹு தஆலா கால்நடைகளுடைய தோள்கள்ல இருந்து அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்ன வீடுகள் ஆக்கி தந்திருக்கிறான். தஸ்தஹிஃபூனஹா யௌம பஅனிக்கும் வ யௌம இகாமத்திக்கும். அத நீங்க ஊர்ல தங்கக்கூடிய நாட்கள்லயும் நீங்க வெளிகள்ல போற நாட்கள்லயும் ஆடு மாடு ஒட்டகைகளோட தோள்கள்ல இருந்து அல்லாஹ் உங்களுக்கு வீடுகள் ஆக்கி தந்திருக்கிறான். இன்றைக்கு வீடுகளை கையில தூக்கி கொண்டு போற வீடுகள் இருக்கு, பேத்து காத்தடிச்சு அதுக்கு வாழ்ற வீடுகள் இருக்கு, இழுத்து கட்டி வாழுகின்ற வீடுகள் இருக்கு, வாகனங்கள் வீடுகளாக ஆக்கப்பட்டி, அதுக்குள்ள ஏசிகள் பொருத்தப்பட்டி வீடு அழகா சந்தோஷமா திண்டு குளிச்சு டாய்லெட் வேணுமா பெட்ரூம் வேணுமா எல்லாத்தோட வீடாகத்தான் பயன்படுத்துறான். அல்லாஹ் சொல்றான், மிருகங்களோட தோள்களை கொண்டு உங்களுக்கு வீடுகள் இருக்குது. உங்களோட சொந்த ஊர்லயும் சரி, நீங்க வெளியில போறேன் சரி, எங்க போறேன்றாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அறுப்படைகளாக வீடுகளை நாங்கள் ஆக்கி தந்திருக்கிறோம் என்றது அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன விளங்குது என்றால், வீடு என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அருள். அது சொந்த வீடாக இருக்கலாம், கூலி வீடாகவும் இருக்கலாம், எப்படியாக இருந்தாலும் வீடு என்பது அது நான் மாதம் வாடகை கட்டி கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் மனசுக்கு கஷ்டம்தான். மாதம் முடிய 30,000 ரூபா கொண்டு போறன்றது பெரிய ஒரு பாரம் தான். இருந்தாலும் உண்ட காலத்தை அழகாக உண்ட மனைவியோட பிள்ளைகளோட வாழ்றதுக்கு அல்லாஹ் தார மிகப்பெரிய நியமத் அந்த வீடு. அதே நீ சொந்த வீடாக பெற்றிருந்தால் அல்லாஹ்வுடைய அருள்ல மிகப்பெரிய அருள் உனக்கு கிடைச்சி. அதோட சொந்த இடம், எலிப்பாளியானாலும் தனிப்பாளி வேணும்னுவாங்க. என்ன தனக்குன்ற ஒரு இடம், அல்ஹம்துலில்லாஹ், மாதம் முடிய வாடகை இல்லை, டென்ஷன் இல்லை, கஷ்டம் இல்லைன்னு எடுத்தா அது மிகப்பெரிய அருள். எப்படியோ அவனவனுக்கு அல்லாஹ் தருகிற அந்த வீடு மிகப்பெரிய அருள். அர்பஅம் மினஸ் ஸஆதா அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க, 4 விஷயம் இருக்குது. அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில டாப் உச்சகட்ட சந்தோஷத்தை தரக்கூடியது. இந்த 4 மத்தனுக்கு கிடைத்தால் மினஸ் ஸஆதா சுஃபீச்சம் நிறைந்த வாழ்வு, மனநிறைவான வாழ்வு, அகமகிழ்ச்சியான மன நிம்மதியான சந்தோஷமான வாழ்வுக்கு அடித்தளங்கள் 4 இருக்குது. இந்த 4 யாருக்கு இருக்குதோ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இந்த 4 உங்க எல்லாருக்குமே எனக்கு இருக்கு, அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். ஆனா இப்படித்தான் அதுல சில கோளாறுகள் குறைபாடுகள் இருக்கு, இல்லாட்டி மனுஷன் அல்ல. அந்த 4 சில கோளாறுகள் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த 4 அவனவன்
அல்லாஹ்வுடைய அருளுக்கு பின்னால் அவன் முயற்சியானது நாளையும் பண்படுத்தி பக்குவப்படுத்தி எடுத்துக்கணும். அர்பஅம் மினஸ் ஸஆதா, 4 விஷயம் இருக்குது சுபிச்சமான மனநிறைவான நிம்மதியான வாழ்வுக்கு அடித்தளங்களாகும். முதலாவது சொன்னது அல் மர்அ ஸாலிஹ். ஒத்தனுக்கு உலகமே கிடைச்சும் வேலில்லை, சாலிகான ஒரு மனைவி அமைய இல்லைன்னு சொன்னார். என்ன? எமது வீடுகளை மன நிம்மதியான வீடுகளாக ஆக்கிக்கொள்ளும் ஒரு தலைப்பு உங்களோட பேசுறேன். 4 விஷயம் இருக்கு. இந்த 4 அல்லாஹ்விடத்த முதலாவது சொன்ன என்ன தெரியுமா? உன்கிட்ட கோடி பணம் இருக்கட்டும், நீ லக்ஸரி லைஃப் அப்படி லைஃப் கொண்டு வாழு. ஏசி பொருத்தப்பட்ட அறைகளா, சொகுசான வாகனங்களா, வீடு வாசலா, தோட்டம் தரவா, பங்களாக்களா, அடுக்குமாடிகளா, ஜகாத் கொடுக்குற அளவுக்கு செல்வந்தலா, எல்லாம் உனக்கிட்டு இருக்கட்டும். உனக்கு மனைவி மட்டும் அடைக்கலம் தரக்கூடியவளாக அமையல்லண்டுவே நரக படுகொலி உலகத்திலே காண்றான். இதை மாத்தி பார்க்கணும். பெண்கள் எப்படி? 4 விஷயம் சுக்கிச்சத்துக்குரியது. சாலிகான கணவன். யாருக்கு சாலிகான கணவன்? கோடீஸ்வரன் நல்லவன், பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவன் அல்ல, எனக்காக நேரம் ஒதுக்கிறான், வெளியில போனாலும் என்னோட கோல் எடுத்து சட் பண்ணி பேசிக்கொள்றான், வீட்டுக்குள்ள வரப்போகிற இன்முகத்தோட வாரான், எனக்கு நேரம் தாரான், என் பிள்ளைகள் அன்பாக பார்க்கிறான், எனக்கு கொண்டு சொன்னா பதறி போறான், துடிச்சு போறான். இப்படி ஒரு கணவனை பெற்றால் அவள் மிகப்பெரிய பாக்கியசாலி தான். மார்க்கத்தோட, 5 நேர தொழுகையோட, ஈமான் இஸ்லாத்தோட, பெரிய அப்படி பெரிய அடுக்குமாடியில் வாழ வைக்கல, சொகுசான வாகனங்கள் அவன்கிட்ட இல்லை, ஆனால் அவன்கிட்ட தீன் இருக்குது, அன்பு இருக்குது, கருணை இருக்குதுன்னு சொன்னால் அவள் பாக்கியசாலி. அதையே இங்களை பார்க்கணும் சொன்னால், யார் ஒருவன் உலகமே இருந்து சாலிகான மனைவி அமையல மிகப்பெரிய துர்பாக்கியம், மிகப்பெரிய கஷ்டம். மனநிறைவான மனைவி கிடைத்தால் மிகப்பெரிய பாக்கியசாலி. எங்களோட தலைப்பு என்ன? அதாவது எமது வீடுகளை கொண்டு மன நிறைவு மன நிம்மதி அடைவோம். எமது வீடுகளை கொண்டு மன நிறைவு மன நிம்மதி அடைவோம். இதுல முதலாவது இஸ்லாம் இந்த விஷயத்துல மிகப்பெரிய கவனம் கொடுக்குது. திருமணம் முடிச்சவங்க செய்ய வழி இல்லை, இப்படி வாழத்தான் வேணும், சமாளிக்கணும், அதை மாற்றிக்கணும், ட்ரை பண்ணணும். ஏன் திருமணம் முடிக்க போறவங்க அழகுக்கு, அந்தஸ்துக்கு, பட்டம் பதவிக்கு, வேற வேறு இதுகளுக்காக போறதோட முக்கியமாக மார்க்கம் உள்ளது நாங்கள் பார்க்கணும். எந்த கஷ்டத்திலையும் துவண்டு போய் வருகின்ற நேரத்தில் துடைத்தெடுக்கக்கூடிய நிலைமையில் உள்ள மனைவி அமையும். 4 விஷயத்தை ரசூலா முற்படுத்தியது மனைவி முற்படுத்துறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, எனக்கு ரோஷம் கோபம் பாரன்னு சொன்னா ஹதீஜாவோட தான் வரும். ஆனால் அவ கண்டே இல்லை. ஹதீஜா அம்மையார் நான் கண்டே இல்லை. ஆனா எனக்கு ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்களை கோபம் பாருண்டா, ரோஷம் பாருண்டா, எனக்கு அவவோட தான் பாரு. தெரியுமா? அல்லாஹ்வோட தூதர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மௌத்தா போனதுக்கு பின்னாலேயும் ஹதீஜாவை மறக்கல கடைசி வரைக்கும். முஸ்லிம் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறாரு. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மா கிர்து அலா நிசாஇன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா ஹதீஜா இல்லா அலா ஹதீஜா. எனக்கு ரோஷம் கோபம் ரோஷம் பாரண்டா ஹதீஜாவை தவிர வேறு யார்ட்டையும் வராது. வைனில் அமர்ந்திருக்கோம், நான் அவ கண்டே இல்லை. அவ சொல்றா, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரபஹ ஷாத், ஒரு ஆட்ட ரசூலுல்லாஹ் அறுத்தால், ஆடொண்ட வீட்டில் அறுத்தால், அர்சுலூபிஹா இலா அஸ்திகாய் ஹதீஜா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தா போயிட்டாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஃப்ரெண்டுகளை தேடி அனுப்புவாங்க. இதை கொத்து ஹதீஜாவை கூட்டாளி அந்த சௌதாக்கு, ஆயிஷாக்கு, ஹப்சாக்கு, மைமூனாக்கு கொத்து கொடுத்துட்டு வான்னு அனுப்புவாங்க. இது உயிரோடு இருக்கிற எனக்கு ஒரு வகையான ரோஷத்தை, அந்த கோமண்ட கொள்ற கோமல், அந்த ஒரு வகையான என்னட்டா இது என்ன வச்சு கொண்டு அந்த ஒரு வகையான ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுத்தும். ஒரு நாள் அல்லாஹ் ஹதீஜா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் கோபப்பட்டேன். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் கிட்ட கோபப்பட்டு முன்னு பேர் சொல்ற, ஹதீஜா அந்த இதுக்கு என்ன உங்களுக்கு வேறு ஆள் இல்லையோ, இவ விட்ட வேறு யாரும் இல்லையோ உங்களுக்கு, ஹதீஜா 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 என்ன தெரியும், எல்லாமே ஹதீஜா இந்த மாதிரி ஒரு டைப்ல வைத்து ஹிந்திக்கு மாதிரி என்ன ஹதீஜா உன்னோட பெரிய ஹதீஜா அந்த மாதிரி கேட்கிறா. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஃபக்கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி கத் ருஸிக்து ஹுப்பஹா, நான்
அவளுடைய அன்பால வாழ்வாதாரம் உணவளிக்கப்பட்டுள்ளேன். அவளுடைய அன்பால எனக்கு அவள்கிட்ட மேல இருக்கிற லவ் இருக்கே ஆயிஷா, அந்த காதலை என்னால ஈடு செய்ய இயலா. அவளால் அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை வழங்கி ரிஸ்க் தார அளவுக்கு அவள் மௌத்தா போனாலும் என் ஹதீஜா என் மனசுல தேங்கி நிற்கிற அளவில் என் மனசுல ஆழ இடம் பிடித்திருக்கிறாள். நல்லா சொன்னாங்க. அர்பம் மின சாதா, 4 விஷயம் இருக்குது. அந்த 4 ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அருள். முதலாவது என்ன தெரியுமா? துயர் துடைக்கின்ற மனைவி, கஷ்டங்கள்ல பங்கு கொள்கின்ற கணவன், 2 பக்கத்துக்கு தான். இது ஒரு மனநிறைவான ஒரு இஸ்லாமிய இல்லம் ஒன்றுக்குள்ள வர வேண்டிய முக்கியமான பக்கம். ஏண்டா ஒரு ஆண் வெளியில போறான். நான் கணவன் மனைவி லைஃப பேசல, இஸ்லாமிய இல்லத்துக்குள்ளதான் பேசுறேன். வெளியில போய் கஷ்டப்பட்டு, மழை இல்லை, வெயில் இல்லை, மேடு இல்லை, பள்ளம் இல்லை, கஷ்டப்பட்டு உழைச்சி இல்லைன்ற டயர்டாகி வெந்து வேதனையோட கரிக்கட்டையாக வீட்டுக்கு வார நேரம் மார்க்கமுள்ள ஒரு மனைவியோட பண்பாடு இதான். ரசூலுல்லாஹ் சொல்ல 4 விஷயம் இனி இல்லைன்ற அளவுக்கு மகிழ்ச்சி. வீட்டுக்குள்ள வார நேரம் இங்க பிள்ளைக்கு வயிற்றோட்டமா இருக்கும், காய்ச்சல் நெருப்பு காய்ச்சலா இருக்கும், 1000 கோல் எடுத்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண கிடைக்கவே இல்லை, போன் சைலண்ட்ல பொழுது ஏதோ ஒன்றாயிட்டு, பகல் தின்றதுக்கு ஃப்ரிட்ஜிலே அதுல எந்த ஏற்பாடுமே இல்லை. அப்படி பெரிய ஒரு நிலைமையில வீட்டுக்குள்ள மாப்பிள்ளை வரப்போக்குள்ள நெருப்பு கங்குகள் பாய்கின்ற நிலைமையில நீ எல்லாம் பாப்பாவா, நீ எல்லாம் மாப்பிள்ளையா, பிள்ளைய பத்தி யோசிக்கிற இல்லையான்னு கேட்கிற நிலைமையில அதையெல்லாம் வச்சு வாங்க ஆதரவாக அழைத்து உணர்த்த வேண்டிய நேரத்தில் அதை அன்பாக உணர்த்தி என்ன உள்ளுக்கு அழைத்தெடுக்கிற மனைவின்றது வீட்டு கிடைக்கிற மிகப்பெரிய சொத்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில போனாங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்தாங்க, கதிரையில் உட்கார்ந்து இறங்கி கொண்டிருக்கிறத பார்த்து நடுங்கினாங்க. ஜம்மிலூனி ஜம்மிலூனி ஓடி, என்ன போத்துன்னு ஓடி வந்தாங்க. வெளியில போயிட்டு மிக கஷ்டமான ஒரு காட்சியை கண்டு பயந்து ஓடி வார நேரம், நடுங்கி கொண்டு வார நேரம் அங்க இருந்தது பண்பாடு மிக்க அர்பம் மின சாதா, சாலிகான மனைவி அங்கிருந்தார். ஹதீஜா அம்மையா ரசூலுல்லாஹ் தட்டி எடுத்து இன்னக ரசூல் ரஹம் வதஹ்மிலுல் கல், நீங்க குடும்ப பேடி நடக்கிறீங்க, சிரமப்படுறவங்களுக்கு உதவி செய்றீங்க, கஷ்டவாளிகள கஷ்டத்தை தாங்கிக் கொள்றீங்க, அல்லாஹ் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டான். வாங்க 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 நாங்க போம். முன்னே ஆகமங்களை மார்க்கங்களை வேத வழிபாடுகளை கற்ற பரக்காபின் நௌபுல் இருக்கிறார், வாங்க போவோம் என்று கூட்டிக் கொண்டு போறான். அன்பழுக கவனிக்கிறார். அந்த தாம்பத்திய வாழ்வு, அந்த மனநிறைவான வாழ்வு, அந்த சுபிச்சமான வாழ்வு அவ பிடிச்ச இடம் இருக்குதானே, அந்த இடத்தை ரசூலுல்லாஹ் மௌத்தா போனது கூட மறக்கல. அவ மரணித்ததுக்கு பிறகு கூட மறக்கல. அவட ஃப்ரெண்டுகளை நோக்கி ஆட்டறுத்த இறைச்சனுப்புற அளவுக்கு இடத்தை பிடிச்ச ஒரு மனைவி என்ன தெரியுமா? சுபிச்சமான வீடு. அந்த சுபிச்சமான வீட்டுக்குள்ள கிடைக்கிற மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? ஒரு சாலிகான மனைவி. அந்த மனைவி மட்டும் அமைஞ்சேண்டு வைங்க, அவளோட அந்த வீட்டுல லைஃப் வார்த்தையா சொல்ல முடியாத பலமான சிறந்த லைஃப் ஆகும். சுபிச்சம் மிக்க வீட்டுக்குள்ள ஒரு மனைவியிட பக்கம், ஒரு கணவன் பக்கம் மிக முக்கியமானது. மனைவிட பக்கம், கணவன் பக்கம் மிக முக்கியமானது. என்னதான் கோடிகள் இருந்தாலும் சுபிச்சம் வரவே வரவே வராது, சந்தோஷம் வரவே வரவே வராது. எது வரைக்கும் தெரியுமா? விரலுக்கேற்றாப்போல் வீக்கத்தை ஒரு கணவனும் மனைவியும் வாழும். கணவன் பொருளாதாரத்தை விளங்கி மனைவி நடக்கணும், மனைவிட உணர்வுகளை விளங்கி கணவன் நடக்கணும். சுபிச்சமான வீடாக இருக்கும். இந்த விரலுடைய கெப்பாசிட்டி அளவை விட வீங்கமா இருந்தால் வெடிச்சு போய்த்து, சிதறி போய்த்துது. என்ற பொருளாதாரத்துக்கேற்ப என் மனைவி பிள்ளைகளை நான் பார்க்கணும், கஞ்சத்தனம் காட்டப்படாது. எனக்கிட்ட நல்ல பொருளாதாரம் இருக்க முடியாது, என் மனைவி பிள்ளைகளை அப்பா நல்லா பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை. என் மாப்பிள்ளோட பொருளாதாரம் இதுதான் விளங்கினதுக்கு பின்னால் அதுக்கேற்ற போல் வாழ்க்கை அமைச்சுக் கொள்ற நிலைமையில மனைவி இருக்கணும். கஞ்சத்தனம் காட்டுகின்ற மாப்பிள்ளையாக கணவன் இருக்கப்படாது, ஊதாறு செய்கின்றவளாக மனைவி இருக்கப்படாது. மனைவிக்கின்ற சில பண்புகள், கணவனுக்கின்ற சில பண்புகள் இருக்குது. வீட்டுக்குள் இது பேணப்படணும். உந்துரு இலாமன் ஹுவ அஸ்ஃபல மின்கும். இது ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான். எப்போதைக்கும் உங்களை விட தரத்தில் அந்தஸ்துல குறைஞ்சவங்களை பாருங்க, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை பார்த்துடாங்க. என்ன அப்படின்னா, நான்
அல்ஹம்துலில்லாஹ் 3 நேரம் அழகாக 2 கறியோட சோறு தின்றேன் என்று சொன்னால், முழுக்கோழி பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அங்கிங்க அந்த பெரிய பெரிய இடங்களில் போய் தின்றவங்களை பார்க்க, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறவனை பார்க்காத. உனக்கு கீழே ஒருத்தன் இருப்பான், தேங்காய் சம்பளுக்கு கூட வழி இல்லாத ஒருத்தன் இருப்பான். அல்ஹம்துலில்லாஹ்னு திருப்தி அடை. இது ஒரு இஸ்லாமிய இல்லம் என்று வார நேரம், மனநிறைவான வீடு என்று வார நேரம், சந்தோஷமான சுபித்தமான இல்லம் என்று வார நேரம், ஒவ்வொரு மனைவி ஒவ்வொரு கணவனும் இதை கடைபிடிக்கணும். நிம்மதியோட வாசல் எங்களுக்கு தெரியாதவர்கள் விசாலமாக தட்டப்படும். அந்த நிம்மதிக்கு வரை விளக்கணம் இருக்காது. அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை பத்தி வர ஹதீஸை நீங்க பாருங்க. அவரோட வீடு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. எழுந்து நின்றால் முகட்டில் தலை முட்டும், கால் நீட்டி படுத்தால் பக்கவாட்டில் இருக்கின்ற சிவற்றில் கால் முட்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடாக இருந்தது. ஆனால் அந்த வீட்டுக்குள் அவர் கண்ட மகிழ்ச்சி உலக கோடீஸ்வரம் காணல. பஞ்சவர்ண மெத்தைகளோடு ஏசி பொருத்தப்பட்ட அறையில இனி இல்லைன்ற அளவுக்கு என்ன சொகுசாக வாழுகின்றவன் காணாத மனநிறைவு சந்தோஷத்தை எழுந்து நின்றால் முகட்டில் தலைமுட்டும், கால் நீட்டி படுத்தால் பக்கவாட்டில் இருக்கின்ற சுவற்றில் கால் முட்டும் என்றிருந்த அந்த வீட்டுக்குள் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டார். நான் சுஜூதுக்கு போவேன், அல்லாஹ்வுடைய தூதர் கால் நீட்டி இருப்பார், நான் குத்துவேன், அல்லாஹ்வுடைய தூதர் காலை மடக்கிக் கொள்வார். வீட்டிட அகலமைகளுக்கு விளங்குது. அப்படி ஒரு வீட்டுக்கு அவர் கண்ட மகிழ்ச்சி சின்ன மகிழ்ச்சியா? நானும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே போர்வைக்குள் உறங்கினோம். திடீரென நான் மாதவிடாய் வந்து சுத்தமில்லாத பெண்ணாகிட்டேன். நான் எழுப்பிட்டு போறேன். என்ன சுத்தமில்லா பேத்திட்டியோ? ஆமியா ரசூலுல்லாஹ். சுத்தமில்லாமல் போகின்ற நேரத்தில் அணிகின்ற ஆடையை அணிந்து கொண்டேன். மீண்டும் என்னை நபிகளார் போர்வைக்குள் எடுத்துக் கொண்டார்கள். இது மனநிறைவான வீட்டுக்குள்ள. காலை நீட்டினா பக்கவாட்டில் சிவத்தில் கால் முட்டுற வீட்டுக்குள்ள அவர் கண்ட நிம்மதியை பாருங்க. என்ன பேசிக்கலி அடிப்படையில் மர்ஆ சாலிகா அமைந்தார். சாலிகான மனைவி சாலிகான கணவன் அமைய பெற்றால் கையையும் பையையும் பார்க்க தேவையில்லை, இருக்கிறத கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் இதுகளுக்கு போதும். ஒன்றும் யோசிக்க வேணாம். நீங்க வட்டியில வைத்து ஹராத்துல வைத்து கையை வச்சு கோடீஸ்வரனா தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிற புஷ்பைஸ்கிலங்களுக்கு வந்து எங்கட பெரிய வேனட் வச்சுக்கிறமா இதை நீங்க ஒன்றும் யோசிக்க வேணாம். இப்படி தேற்றக்கூடிய ஒரு மனைவி அமைந்தால் பெரிய பாக்கியசாலி தான். விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய சொத்துக்கள் அவனுக்கு வந்ததற்கு சமம், கோடி கோடியா கொட்டியதற்கு சமம். என்ன அவனுக்கு டென்ஷன் இல்லை, அவனுக்கு டிப்ரெஷன் இல்லை, அவனுக்கு கஷ்டம் இல்லை, அவனுக்கு பிரச்சனை. அல்ஹம்துலில்லாஹ் ஏந்த மனைவி மார்க்கத்தோடு இருக்கிறாள், என்ன வெல்கம் பண்ணுவாள், மனநிறைவாக என்ன வரவேற்பாள், நான் கொஞ்சம் கொண்டு போனாலும் சந்தோஷமா வாங்குவாள், வெறுங்கையோடு போனாலும் தட்டி தருவாள் என்ற நிலைமையில சாலிகான மனைவத்துணை கிடைக்கிற மிகப்பெரிய அருள்ன்றது அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல பாருங்க, அதாவது அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வந்து வல் மஸ்கன் அல் வாசி, அவன் வாழ்க்கையை கழிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு விசாலமான வீடு மொழி பேர்க்கணும். அதாவது என்ன இறுக்கமில்லாத வாழக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய வீடு. வல்ஜார சாலிஹ், சாலிகான பக்கத்து வீடு, குழப்பமில்லாத, எங்களுக்கு அநியாயம் செய்யாத, துரோகம் விளைக்காத, ஜாமன் 4 மணிக்காக இருந்தாலும் கோல் பண்ணி 12 மணிக்காக இருந்தாலும் கோல் பண்ணி பெட்ரூம் வரைக்கும் போய்த்து இந்த வேலையை செஞ்சுட்டு வா என்று சொல்லி அனுப்பக்கூடிய அளவில் நம்பிக்கை நாணயம் காக்கக்கூடிய பக்கத்து வீடு. நீங்கள் செயினாக்கி பிஸ்னஸை வைத்தீங்க, உங்களுக்கு ஒரு கை குழந்தை இருக்கிற வீட்டில், உங்களோட மனைவியும் உங்களோட மகளும் கை குழந்தை விற்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அடே நான் செயினாலடா பாரு குஞ்சு பிள்ளையோட வைஃப் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஃபேனை கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன்னு. நீங்கள் எலக்ட்ரிஷியன். எப்படி சாலிகான அண்டை விட இதுதான். விபச்சாரம் ஹராம், சந்தேகம் இல்லை. அதே விபச்சாரம் பக்கத்து வீட்டு பெண்ணோடு செய்வது டபுள் மடங்கு பிழை. விபச்சாரம் ஹராம், அதே விபச்சாரத்தை பக்கத்து வீட்டாளோடு செய்வது மிகப்பெரிய பாவம். விபச்சாரம் செய்வது பாவம் தான், அதே டபுள் மடங்கு டிபிள் மடங்கு பாவம் எங்க தெரியுமா? பக்கத்து வீட்டாளோடு செய்வது. ஏன் தெரியுமா? யார் சாலை சாலிகான பக்கத்து வீடோடு கிடைக்கிற பெருமதி. ஜாமம் 12 மணிக்கு கோல் எடுத்து நீங்க செயினால் என்று சொன்னா அவன் அந்த செகண்ட் பைத்து என்ன நிம்மதியாக செஞ்சு கொடுத்துட்டு எந்த விதமான கூலிகளை எதிர்பார்க்காம தலையை படிச்சு கொண்டு வந்துடக்கூடிய ஒரு பக்கத்து வீட்டாளை பெறுறது மிகப்பெரிய பாக்கியம்.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 4 சுபிச்சங்கள். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வல் மர்கபல் ஹனி, எதுனாலும் கரேஜில் நிற்காத வாகனம். எடுத்த நாள் எந்த நாளுமே கரேஜ் பைக் கொண்டு பிஸ்மில்லான்னு எடுத்தானா எடுத்த நாள் இருந்தே முசீபத்து தான். அது குத்தி போட்டுவிடும், அதை அமைச்சர் செஞ்சிடணும். ஏழாவா செய்ய வழி இல்லை. அது என்ன ஒத்தனை கிடைக்கிற பெருமதிகள்ல 3வது அது. 4வது அதாவது அதாவது வல் மர்கபல் ஹனி வல் மஸ்கனல் வாசி மர்ரா சாலிஹா வல் ஜரல் சாலி வல் மர்கபல் ஹனி. அடுத்த ரசூலுல்லாஹ் அர்ப இருக்குது. என்ன இன்னும் 4 இருக்குது. அந்த 4 ஒருத்தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை முசீபத்து. பெரிய சோதனை இதே 4 தான். இதே 4 தான். என்ன மோசமான மனைவி, மோசமான பக்கத்து வீடு, மோசமான வாகனம், கஷ்டமான இறுக்கமான மனநிறைவில்லாத வீடு. இந்த 4 முத்தனுக்கு அமைஞ்சால் அவன் வாழ்க்கையில அப்செட்டா போய்தான் நஷ்டவாளி ஆகிட்டான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்கணும் என்னன்னு சொன்னால், உண்மையிலே எங்களோட வீடுகளுக்குள்ள மன நிறைவு மன சந்தோஷம் வரணுமாகத்தான் வீட்டுக்குள்ள நாங்கள் எப்படி அதை காணலாம். மனைவியை பார்த்தோம், கணவனை பார்த்தோம், புள்ள குட்டி அப்படி இப்படி பார்த்தா அதுக்கு நிறைய ஒரு பக்கமே பேய்த்திரும். சரி, நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். என்னென்னா தூபா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது வீடு என்பது ஒரு கேடயம், பாதுகாப்பு கவசம். தூபா சுபசதி கிடைக்கட்டும், நன்மாராயம் உண்டாகட்டும். லிமன் மலக்கல் லிசான வவஸ பைத்தா வபகா அலா ஹத்தியத்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் தன்னை நாவை கட்டுப்படுத்தி என்ன பலா விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிற அப்படி இல்லாம தன்னை வீட்டிலேயே தங்கி விடுகின்றானோ அவனும், யார் தனது தவறுகள் பக்கான் ஹசியத்து என்ன அதாவது அலா ஹத்தியத்தி தன்னை தவற நினைச்சு அழிறானே அவனும் சுப செய்தி பெறட்டும். வமன் ஜலஸ ஃபீ பைத்திஹி லம் யக்தப் இன்சானன் கான தாமினன் அலல்லாஹ். யார் தன்னை வீட்டுக்குள்ள அடுத்தவனை பற்றி புறம்கோள் அவதூறு பேசாமைக்கு அடங்கிக் கொள்றானோ அல்லாஹ்வின் புறம் இருந்து பாதுகாப்பு பெற்றவனாக ஆகின்றான். மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள தானொன்று தன்னை பாடொன்று அடங்கி இருக்கிற பாக்கியம் ஒத்தனை கிடைக்குமா இருந்தால், வெளியில போய்த்து பக்கத்து வீட்டோட கடையில மரத்தடியில பெஞ்சில் உட்கார்ந்து அடுத்தனை பத்தி பலாய் பேசாம தன்னை வீட்டுக்குள்ளே இருந்துட்டா போதும் என்று நாவை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கேனும் ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்றால் அவன் மிகப்பெரிய பாக்கியசாலி என்று அல்லாஹ் சொல்லலாமா சொன்னான். இந்த வீடுகளை பத்தி அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்ற நேரம் யா நிசா அன் நபி, வீட்டை பத்தி பாருங்க. யா நிசா அன் நபி, நபியுடைய மனைமார்களே, லஸ்துன்னக அஹது மினன் நிசா, நீங்க உலகத்து வாழ்கின்ற ஏனைய பெண்களை போல நீங்க இல்லை. இனி தக்கை துண்ண அல்லாஹ் நீங்க பயந்து நடந்துக்கோங்க. பலா தஹ்தஅன பில் கவுல், ஒரு ஆணோட நீங்க பேசுற நேரம் உங்களோட வாழ்க்கையில நீங்க நளினம் காட்டவானம். வளைஞ்சி கெளிஞ்சி நெளிஞ்சி என்ன இதை லேசா மடக்கிடலும், இது நோம்பலா போட்டுடலும், இந்த மாதிரி நினைக்கிற மாதிரி நீங்க பேசவான. பெண் பெண்ணாக நட, நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கிற வேண்டிய நேரம் வந்து போகலாம் என்ற மாதிரி உண்ட நடவுட பாவன செயற்பாடுகளை உட குரல்களை நீ ஆக்கிடாத அல்லாஹ் தஆலா நபிமார மனைமாரை பார்த்து சொல்லி போட்டுட்டு பயத்தும் அல்லது ஃபீ கல்பிஹி மரத், நீங்க பெண்களே நீங்க உங்களோட குரலால நீங்க அப்படி உங்களோட அசைவுகளால நீங்க பேசுகிற நேரம் நடந்து கொள்ற நேரம் உள்ளத்துல நோய் இல்லவன் உங்களை பற்றி சபல புத்தி கொள்ளுவான். சரி, இது சரி, இது லேசா போட்டுடலும், இந்த வீட்டுக்கு எனக்கு பேசி வரலாம்ன்ற மாதிரி அவன் உணர்ந்து கொள்ற மாதிரி நீங்க நடக்க வேணாம் எல்லாம் சொல்லி போட்டுட்டு வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன, நீங்க உங்களுடைய வீடுகளுக்குள் அடங்கி இருங்க. அல்லாஹ்வை மறுமையினால விசுவாசம் கொண்ட ஒரு பெண்மணி முடியுமான வரைக்கும் தன்னை வீட்டுக்குள்ள இருக்கிறத மிகப்பெரிய பெருமதியாக பார்ப்பான். ஒரே சுத்தி கொண்டிருக்கணும், அங்க போகணும் இங்க போகணும், பேதஸ் பண்ண போகணும், அங்க போகணும் இங்க போகணும், சுத்தணும், இந்த உணர்வு இருக்கப்படாது. வீடடங்கி நீங்க இருங்க. வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன, வீடடங்கி நீங்க இருங்க. தேவைக்கு போங்க வாங்க, அது பிரச்சனை அல்ல. தேவையில்லாம சில பேருக்கு தேவையில்லாம சும்மா போறேன்ட்டு சும்மா போறேன், சும்மா எங்க சும்மா வந்து எங்க வந்து சும்மா வந்து எங்க வந்த சும்மா வந்து இது இருக்கப்படாது. சும்மா கடை தெருவில் எங்க வேலையா வந்த போல இல்லை, சும்மா வந்த சும்மா வந்தன்றதுக்கு தானே. அப்படி இருக்கவா நம்ம எல்லாம் சொல்ல வக்கர்னதி உங்களோட தேவைக்கு நீங்க வெளியில போங்க வாங்க, சும்மா ஒரே சுத்தி கொண்டு இருக்க வேணாம். வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் உலா,
அறியாமை கால ஒய்யாரங்களை காட்டக்கூடிய மாதிரி உங்களோட கால்களை அடிச்சு நடந்து உங்களோட அலைகளை நீங்க வெளியில காட்ட வேண்டாம் என்றது அல்லாஹ் தஆலா சொல்லி, அதே நேரம் நீங்க வாக்கிம்ன ஸலா வாத்தீன ஸகாத், தொழுங்க, ஜகாத்தை கொடுங்க, அல்லாஹ்க்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இஸ்லாமிய இல்லத்துடைய லட்சணத்தை அல்லாஹ் தஆலா சொல்றார். இதுல பாருங்க, இஸ்லாமிய வீடுன்னு வார நேரம் மனநிறைவு தரக்கூடிய இடமாக எங்களுடைய வீட்டை நாங்கள் அமைச்சு கொள்றன்ற நேரம் அதுக்குண்டு சில லட்சணங்கள், சில நிபந்தனைகள் இருக்கு. இதை நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். கோடி பணம் இருந்து மனநிறைவு இல்லாத பலரை பார்க்கலாம். இந்த கவுன்சிலிங் என்ன கவுன்சிலிங் குர்ஆன் சொன்னா விட வேற என்ன கவுன்சிலிங்? எனக்கு எவண்ட தியரி வேண்ட மண்டையில் இல்லை. அது எக்ஸாம் எழுதின ஒன்றுமே மண்டையில் இல்லை. வாரவங்க எல்லாரும் உட்கார்றது பயம் பண்ணி தான் அனுப்புறோம். அதுதான் கவுன்சிலிங், இவர் ஒன்றும் இல்லை. ஆனா அதை விட பெரிய கவுன்சிலிங் உலகத்தில் இல்லை. எது அல்லாஹ்வோட மார்க்கத்தை குர்ஆன ஹதீஸை கொண்டு ஒருத்தனோட பேசுறதை விட வேற உளவியல் எதுவுமே இல்லை. அதை நாங்கள் ஒழுங்காக விலை கொண்டோம். அதுதான் கவுன்சிலிங். பாருங்க, முதலாவது இஸ்லாமி இல்லம் என்று வார நேரம், மனநிறைவு தரக்கூடிய இஸ்லாமி இல்லம் என்று வார நேரம், அல்லது எங்களோட வீட்டை நாங்கள் வீட்டுகளை கொண்டு மனநிறைவு அடைகிறேன் என்று சொன்னால், எங்களோட வீடுகளை கொண்டு நாங்கள் மனநிறைவு அடையோடுமாக இருந்தால், முதலாவது எங்களோட வீடுகளுக்குள்ள இருந்து ஷைத்தானை விரட்டி அடிக்கக்கூடிய இறை நினைவு எங்களோட வீடுகளுக்குள்ள கட்டாயம் இருக்கும். அது எங்களோட வீட்டுக்குள்ள இருக்குதா? முதலாவது காலை மாலை திக்ருகள் ஓதப்படணும். முன்னோர்கள் காலை மாலை திக்ருகளை மிகப்பெரிய ஒரு சொத்தாக பார்த்தாங்க. சுபஹுக்கு சலாம் கொடுத்ததோட வளமையா ஓதுகின்ற அந்த ஔராதுகள் துவாக்கள், சலாம் கொடுத்தது ஒரு துவாக்களை தொடர்ந்து காலை திக்ருல கூட கவனம் செலுத்தினாங்க. அசருக்கு பின்னால மகரிபுக்கு பின்னால மாலை திக்ருல கூட கவனம் செலுத்தினாங்க. அந்த திக்ருகள் எங்களோட வீடுகளுக்குள்ள கட்டாயம் வரணும். மாலையில் ஓதுற துஆ என்ன, காலையில் ஓதுகின்ற துஆ என்ன? ஏண்ட வீட்டுக்குள்ள இப்படி ஒரு மௌசூராத்து சொல்லுவோம். என்ன காலை மாலை திக்ருல ஓதுற ஒரு வளமை வீட்டுக்குள்ள இருக்குதா? நாங்க அப்படி ஒரு மரபு, அப்படி வழிமுறை நாங்க தோற்று வச்சிருக்கிறோமா? இன்று பார்த்தா பெரும்பாலும் அப்படியான நிலைமைகளோட வீடுகள்ல இல்லை. எங்களோட வீட்டை நாங்க மார்க்க சூழல் உருவாக்கணுமாக இருந்தால் வீட்டிலிருந்து ஷைத்தானை விரட்டி அடிக்கக்கூடிய இறை நினைவு மிக முக்கியம். ஏண்டா இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட தேசிக்கா, பூசணிக்கா, தாயத்து, தகடி, சுமஸ்மா, ஜின், வசியம், சூனியம் இந்த நம்பிக்கைங்கள்ட்ட இல்லை. நாங்கள் அதில் இதெல்லாம் அப்பா பட்டவங்க. எங்களுக்கு தேசிக்காலையும் நம்பிக்கை இல்லை, பூசணிக்காலையும் நம்பிக்கை இல்லை, 4 போத்தக்கு போய் தூக்குறது நம்பிக்கை இல்லை. ஏன்னா நாங்கள் ஏகத்துவத தௌஹீதில் நாங்கள் நிலைத்து நிற்கிறதால கட்டுக்கிழமைகளுக்கு நம்பிக்கையே இல்லை. அதுல நம்பிக்கை இல்லை. எதுல நம்பிக்கை இருக்கணும்? திக்ருல நம்பிக்கை இருக்கணும். நான் குல் சூறாக்கள் என்ன போதினேன், எனக்கு என்ன பாதுகாப்பு? குல் வல்லாஹ் குல் ஃபலக் குல் ரப்பின் நாஸ். அதோட அர்த்த பொருள்களை பாருங்க, பொருளை வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. நான் சூரா ஃபலக் ஓதிக்கிறேன், எனக்கு பூர்ணமான பாதுகாப்பு உண்டு. ஆயத்துல் குர்சி நான் ஓதிக்கிறேன், ஆமன் ரசூல் நான் ஓதிக்கிறேன், படுக்க போகிற இந்த துஆ ஓதிக்கிறேன், எனக்கு எந்த தீங்கும் வராது. அந்த நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபி துன்யா வல் ஆখিরাহ இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. அல்லாஹும்ம அஸ்திர் ஔராத்தி வ ஆமின் ரௌஆத்தி. அல்லாஹும்ம அஹ்ஃபظني மின் பைனி யதைய வ மின் خلفي வ அன் யமீனி வ அன் ஷிமாலி வ மின் ஃபௌகி வ அஊது பிக அன் உக்தால மின் தஹ்தி. காலை மாலை ஓதுகின்ற துஆக்கள். யா அல்லாஹ், நான் முன்னால பின்னால வலதால இடதால மேலால கீழால நான் சோதிக்கப்பட்டது ஒரு பாதுகாப்பு தேட்டு. மின் தஹ்தி, என்ற கால் ரெண்டுக்கு கீழால பூமிக்குள்ள உள்வாங்கப்படுகிறது பாதுகாப்பு தேடுகின்றேன். காலை மாலை ஓதுகின்ற திக்ருகள் எனக்கு பூர்ணமான பாதுகாப்பை தரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஸலல் பைத் அல்லதி யذ்குருல்லாஹ ஃபீ வல் பைத் அல்லதி லா யذ்குருல்லாஹ ஃபீ மஸலுல் ஹய்ய் வல் மய்யித். எந்த வீட்டில அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்படுமோ அந்த வீடும், எந்த வீட்டில அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்படாமல் இருக்குதோ அந்த வீடும் உயிருள்ளவனையும் உயிரற்றவனையும் போல. என்ன அப்படின்னா, நான் உயிரோடு இருந்தால் காலை மாலை திக்ரு அன்றாட லைஃப்ல வர துவாக்களை ஓதினால் நான் உயிர் இல்லவன்.
நான் உயிரோட இருந்து இந்த துவாக்களை ஓதல்லைன்னு சொன்னா டெட் பாடி உடம்பு இருக்குது, ஆனா நீ முஸ்லீமாக இல்லை. அன்றாட வாழ்க்கையில் முஸ்லீமாக இருக்கணுமா இருந்தா கட்டாய காலை மாலை திக்ர்கள், அன்றாட துவாக்கள், வாழ்வோடு பின்னி பிணைக்கப்பட்ட பிரார்த்தனைகள் ஓதணும். அல்லாஹ் தஆலா தூதர் சொல்றாங்க, லா தஜ்அலு புயூத்தக்கும் மகாபிரா, உங்களுடைய வீடுகளை புதைகுழிகளாக நீங்க ஆக்கிக்கொள்ள வேணாம். அப்படின்னா என்ன? உங்களோட வீடுகளை மையவாடியாக ஆக்க வேணாம். அல்ஹம்துலில்லாஹ், நான் என்னோட வீட்டில் மையத்தொண்டுமே அடக்கி இல்லை. அப்போ என் வீட்டு கபுரிஸ்தானம் இல்லை. என்ன வீட்டுக்குள்ள பாப்பாவை மையவாடியில் அடக்கினேன். சாத்தா பெரியப்பா அப்பா முன்னோர்கள் யாரையுமே எங்கள் வீட்டுக்குள்ள அடக்கல, யாரும் நடக்கிறல்ல. உங்களோட வீடுகளை கபரிஸ்தானமாக ஆக்கிக்கொள்ள வேணாம் என்றால் மையவாடியில குர்ஆன் ஓத தடை, ஸலவாத்து சொல்ல தடை, திக்ருகள் ஓத தடை. மையத்து தொழுகையை தவிர வேறொன்றும் அங்க தொலையேலா. மையவாடியில திக்ரு, ஸலவாத்து, துஆ, அதாவது கிராத், குர்ஆன் ஒன்றுமே அங்க இல்லை. என்ற வீட்டுல குர்ஆன் நான் ஓத இல்லை என்றால், மார்க்க சட்டதிட்டங்கள் வாசிக்கப்பட இல்லை என்றால், திக்ருகள் ஸலவாத்துக்கள் ஓதப்பட இல்லை என்றால் என்ற வீடு புதைகுழிக்கு சமம், கபிரிஸ்தானத்துக்கு சமம். மையவாடி என்பது இதொன்றும் ஓதப்படாத இடம் மையவாடி. எந்த வீட்டுக்குள்ள இதெல்லாம் ஓதப்பட இல்லையோ என்ன உசுரோடு இருந்தாலும் அது கபிரிஸ்தானத்துக்கு சமம். உங்கள் வீடுகளை புதைகுழிகளாக ஆக்கிக்கொள்ள வேணாம். என் பைன ஷைத்தான் யன்ஃபிரு மினல் பைத்திலே துக்ரா ஃபீ சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். ஏகத்துவத்தில் வாழ்ற நிறைய பேரு பேய் பிசாசு நம்பிக்கை இல்லை. இப்ப புதுசா நிறைய பேர் பிரச்சனை என்னன்னு தெரியா, வீட்டுக்குள்ள ஒரு ஜாய் சத்தம் கேட்குது, சட்டிப்பானக்காக போய் ஊழ்ற மாதிரி விளங்குது, ஷவர் சும்மா துறப்படுற மாதிரி இருக்குது, டக் 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 டக்கு தண்ணி விழுந்து கொண்டே இருக்குது, பாத்ரூம்ல சத்தம் கேட்குது, நேத்ராவை நொத்தம் வந்து குட்டிச்சு நசிக்கின மௌலவி ஓட்டிக்கொண்டு வாரான். என்ன பிரச்சனை? கழுத்தில் ஒத்த மிரிச்ச, நசிக்கு பிடிச்ச, என்ன இறுக்கி கட்டி அணைச்சு பிடிச்ச, இன்னொரு ஏறி மிரிச்ச. இதெல்லாம் என்ன காரணம்? இதுக்கு பின்னுக்கு என்னதான் இருக்கு? எங்கள்கிட்ட ஜின்னா, அதாவது செய்வினையா சூனியமா, அந்த போத்தல் குப்பினா ஒன்றுமே கட்டி இல்லை. ஆனா இந்த தாக்கங்களுக்கு என்ன பின்னணி? கெட்ட ஜின்கள், கெட்ட மோசமான ஜின்களுடைய தாக்கங்கள் வரலாம். இது எங்களுக்கு உலகளவு இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பேயா பிசாசு அது ஒன்றுமே எங்கள்கிட்ட இல்லை, அது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் மனநிறைவு, மன நிம்மதி எங்களுக்குள்ள இல்லை. என்ன காரணம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத் அல்லது துக்ரா ஃபீ சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் பிச்சு புடியை கொண்டு விரைந்து ஓடுகிறான். என்ஃபிருண்டா விரண்டு ஓட்டுறது, பக்கம் பார்க்காம ஓட்டுறது. சூரா பக்ராவை ஓது. ஒரு மூமின் டெய்லி ஓத வேண்டிய சூறாக்கள் வந்து சூரா பக்ரா. தனி ஓதி முடிக்க 256 வசனமா ஓதி முடிக்கலவா? 5 மெம்பர்ஸ் சீக்கிறீங்களா? உமா நீங்க 2 ஆள், நீங்க 2 தாள், நீங்க 2 தாள், நீங்க 2 தாள், நீங்க 2 தாள். அது ஓதி முடியல, அடையாளத்து வைங்க. நாளைக்கு திருப்பி விட்டடத்தை திருப்பி ஓதுங்க. குர்ஆன் தொடர்ந்து ஓதிக்கிட்டு போங்க. சூரத்து பக்ரா டெய்லி ஓதப்படும். சில பேர் அந்த பயானுகளை தப்பா வனைக்கொள்றாங்க. வீட்டுக்குள்ள பிள்ளைகள பிரச்சனையாம், அது சாட்டியமா, சத்தமாம், அந்த சத்தமாம், இந்த சத்தமாம், டைட்ல தடபட ஓட்டுற சத்தமாம், என்ன இந்த கழுத்தை ஊன்ற மாதிரியா, நசுக்கிற மாதிரியா, ஸ்ட்ரெஸ்ஸா, டிப்ரெஷனா. நான் ஒரு வேலை செய்தேன் மௌலவி. என்ன உங்களோட பயான் ஒன்று கேட்டதுல இருந்து இன்றைக்கு வர காட்டும். தஹஜ்ஜத்துக்கு எழுந்து சூரத்து பக்ராவை போட்டு விட்டுடுவோம் சீடியில். சூரத்து பக்ராவை எழுந்தி மாஷா அல்லாஹ் சவுண்டை கூட்டி ரேடியோ போட்டுட்டு சூரத்து பக்ரா ஓது. சூரத்து பக்ரா ஓது. சூரத கிழிப்புள்ள வேலை செய்யப்படாது. சொந்த குரலால சுயமாக நாங்க சூரா பக்ரா ஓதுவே தவிர சுதைசின சூரா பக்ராவோ, சுரைவின் சூரா பக்ராவோ, ஹுதைபின் சூரா பக்ராவோ போட்டுறதில்ல. நாங்க சூரா பக்ராவோ ஓதணும். எந்த வீட்டில் ஓதப்படுமோ அந்த வீடு மையவாடியும் அல்ல, அந்த வீடு புதைகுழிக்கு சமமான வீடு அல்ல. அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய அருள்வானவர்கள் வந்து போற வீடு, அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிரம்பிய வீடு. பாருங்க, ஒரு காலம் இருந்துச்சு.
எங்களோட வீடுகளுக்கு மன நிறைவு மன நிம்மதி நாங்கள் கண்ட காலம், சுபிச்சத்தை சந்தோஷத்தை கண்ட காலம், மன நிறைவு அடையக்கூடிய வீடுகளாக எங்களோட வீடுகள் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு 40-45 வயசுக்குள்ள உள்ளவங்க கொஞ்சம் நான் சொல்றதை கொஞ்சம் பாருங்க. நீங்க நான் உருவாக்கப்பட்ட முறையும் நீங்க இன்றைக்கு ஏன் உங்களோட பிள்ளைகளை உருவாக்குற முறையும் எப்படின்றது பாருங்க. உண்மையிலே எங்கட உம்மா வாப்பாங்க எல்லாரும் எதை நோக்கமாக கொண்டாங்கன்னு சொன்னால் எங்கட பிள்ளைகளை மார்க்கத்தோடு உருவாக்கணும். இன்றைக்குள்ளவங்க அந்த முயற்சியை மேற்கொள்றாங்க. ஆனால் அவங்க செஞ்ச முயற்சி வித்தியாசம். நீங்க நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மகரிபு தொழுதுட்டு உங்களோட வைஃபை ஏற்றி கொண்டு சும்மா அப்படி ஒரு விசிட் உங்களோட ஏரியாவுக்குள்ள சுற்றி பாருங்க. எத்தனை வீடுகளில் குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கறது மட்டும் நீங்க பாருங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் பிஞ்சு காலத்தில் சின்ன பிள்ளை காலத்தில் எங்களுக்கு இப்பவும் கூட அந்த பயிற்சி அந்த உணர்வு இருக்குது. நாங்கள் நிறைய பேர் சூரா வாக்கியா, சூரா துஹான், சூரா முல்க், சூரா யாசீன் இதெல்லாம் எப்படி பாடமாக்கிறோம் அப்படின்னா பெரும்பாலும் டெய்லி ஓதி 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 பாடம் பண்ணுறது. இது விரும்பிய வருத்தோ சரிப்பில்லை. ரெண்டாவது, நாங்கள் விரும்பிய வருத்தோ நாங்கள் உருவாக்கப்பட்ட அந்த முறையை நீங்கள் யோசிச்சு பார்த்தா, மதரசா விட்டு வந்து குர்ஆன் மதரசா விட்டு வந்து விளையாடுவோம் 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 அப்படி நேரம் வரும் பறக்க. அந்த விளையாட்டு எப்படின்னு சொன்னால் அந்த பாக்கு பட்டில் வச்சு இழுத்து கொண்டு போகிறது, சும்மா அந்த நல்ல எக்ஸசைஸ் இல்லை, போல் அடிக்கிறது, அந்த ஓடி பிடிக்கிறது, அப்படி எத்தனையோ நல்ல எக்ஸசைஸ் இல்லை விளையாட்டுக்கு விளையாடுகிற ஒரு காலம். ஆனால் அப்படியே கால ஓட்டத்தில் உண்மை என்ன செய்வான்னு சொன்னால் மாறி பாங்கசலம் வந்து ஒரு சவுண்ட் டைம் கிட்ட வாங்க ஓட்டி வந்து பொடியை சொல்லிட்டு பள்ளி போடுவோம். தொழுதுட்டு சுண்ணத்தின் தொழுவிட்டு வீட்டுக்கு வந்ததோடு எங்களுக்கு யாரும் இல்லை, வந்தமா குர்ஆனை கையில் எடுத்துறாங்க. இதா பக்கத்தில் வாக்கே ஜம குருவி அறிவு வயிறு அரிசி சிரசி ஏதோ என்ன அது தாலிம் குர்ஆன்ல வார பாடமாக்கி ஓதின ஒரு காலம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அன்றைக்கு வழிநடத்தப்பட்ட முறைக்கும் இன்றைக்கு வழிநடத்தப்பட்ட முறைக்கும் பாரிய வித்தியாசம். இன்றைக்கு அந்த வீடுகளுக்கு அந்த சத்தம் இல்லை, அல்லாஹ் அருள் செய்த வீடுகளை தவிர. அந்த மார்க்கத்தை விளங்கி சந்தோஷம் என் வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சு கணவன் மனைவி பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவெடுத்து போனவங்களை தவிர அநேகமான வீடுகளுக்குள் அந்த வாசல் இறுக்கி மூடப்பட்டாச்சு. அந்த சந்தோஷம் வெடிபட்டு போயாச்சு. வெள்ளிக்கிழமை நாள் வந்தால் ஒரு சிறப்பாக பார்த்த ஒரு காலம் இருந்துச்சு. அன்றைக்கு நைட்டு சூரத்து கௌஃப் எல்லாரும் வச்சு ஓத வைக்கிற எல்லாரும் ஓதுற அப்படி எல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கு அந்த வாசல்கள் முழுமையாக மூடப்பட்டு ஆஃப்டர் ஸ்கூல் கிளாஸை முடிச்சுட்டு புள்ள வீட்டுக்கு வார வந்ததோடு விளையாடலாம் டைம் இல்லை, வந்ததோடு பிஸ்கட்டை தொட்டுற கீழே தீர்த்து பிஸ்கட் பிள்ளை திண்டு முட்டிய பேக்கை போட்டால் ஓட்டு 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 அந்த ஆன்டி பார்த்து கொண்டு இங்கிலீஷ் கிளாஸ், மெட்ஸ் கிளாஸ், கொமர்ஸ் கிளாஸ், ஏதாச்சும் கிளாஸ். மகரிபு தொழுகை இல்லை, இஷா தொழுகை இல்லை, குர்ஆனோட உறவு இல்லை. அட்வான்ஸ் லெவல் பயோமெட்ஸ் அளவுக்கு வந்து இன்ட்ரைவ் வைக்கிறேன். அந்த இன்டர்வியூல குர்ஆனை ஒரு பாடமாக கேட்குறேன். உட்கார வச்சு புள்ளாட்ட குர்ஆன் வச்சா பயோ எடுத்து பயோ செய்கிறதுக்கு மெட் செய்கிறதுக்கு வந்திருக்கிறேன். கவலை என்ன தெரியுமா? குர்ஆன் ஓத கொடுத்தா ஓத ஏலா, முக்கி முக்கி ஓத ஏலா, திக்கி திக்கி ஓத தெரியாத அளவில் பயோ செய்ய மெட் செய்கிற அளவுக்கு எடுபட்டிருக்குது. இது எங்கே வந்த பிரச்சனை? ஸ்காலர்ஷிப் நோட்டு வந்துச்சு, இப்போ ரத்து செய்ய போகிற அல்லாஹ் ஹைராக ரத்து செய்யப்படணும். அது பண்ணிட்டோ தெரியா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் முடிய உண்மையிலே உண்மை மாதிரி மென்டலாக போகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாமாக அந்த எக்ஸாம் போய்த்திக்கு. அதில் விடுபட்டது பிள்ளைகளுக்கு. அதுக்கப்புறம் அப்படி 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு அப்படியே போகிறது இல்லாமல் இந்த 5ஆம் ஆண்டு கடையில் கிடைச்ச அறிவை வச்சு கொஞ்சம் பிள்ளை ஓதுற பிள்ளை ஓத தெரியாமல் ஓத தெரியாமக்கே போகுது. ஆனால் ஒரு காலம் ஒரு மார்க்க சூழல் வந்து ஒரு கிளாஸுக்கு வரதுக்கு பின்னால் ஓதுற காலம் ஒன்று வந்து வகுப்பு கொண்டு வந்தா. இப்போ தஃசீர் கிளாஸ் செய்கிறேன், நிறைய இடங்களில் செய்கிறேன். கிளாஸுக்கு வந்து சில பெண்கள் அழுகுறதுல பார்க்குறேன். என்ன காரணம்? ஓத தெரியா, ஓத தெரியா. நான் அப்படி செஞ்சுக்கிறேன், அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் எல்லா கோர்ஸும் முடிச்சிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஓத தெரியாண்டு கவலைப்பட்டு உம்மா அப்பாக்கு பத்வா செய்கிற நிலைமையில் இருக்கிற பலரை பார்க்கணும். என்ன தெரியுமா? வீடுகளுக்குள்ள இது உருவாக்கப்படணும். மகரிபு தொழுகைக்கு பின்னால், ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் இந்த சுன்னா நடைமுறைப்படுத்தப்படணும்.
அதுக்கு முதலாவது வாப்பான்றவங்க உம்மான்றவங்க இருந்து குர்ஆன் எடுத்து ஓதணும். அதை பிள்ளைகள் பார்த்து என்ன பார்த்து உங்களை பார்த்து பிள்ளை வளரன்றது மறக்கப்படாது. அந்த சூழல் வீட்டுக்குள்ள உருவாக்கப்படணும். எந்த வீட்டில் சூரத்தை பக்கரா ஓதப்படும் அந்த வீட்டில் சைத்தான் விரண்டு ஓடுறான். நாளை மறுமை நாளே சூரா பக்கரா சூரா ஆல இம்ரான் இந்த ரெண்டையும் யார் ஓதி முற்படுத்தினோ அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொன்னாங்க. என்ன? நிழல் கொடுக்கின்ற பறவைகளாக முகில் கூட்டம் சேர்ந்த மலை மேகங்கள் நிழல் கொடுக்கின்ற மலை மேகங்களை போல இந்த ரெண்டு சூறாவும் நிழல் கொடுத்து கொண்டே வரும். நாங்கள் சொல்லலாம் சொல்லுவாங்க. சூரா பக்கரா சூரா ஆல இம்ரான் ஓதப்பட வேண்டியது. இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்தவங்களை தவிர அநேகமானவங்ககிட்ட இந்த நிலைமை இல்லாம இருக்கிறது நான் பார்க்கிறோம். அநேகமான வீடுகள் இல்லாம இருக்கிறது நான் பார்க்கிறோம். மன நிறைவு தரக்கூடிய இடமாக எங்களோட வீட்டை நாங்கள் அமைச்சுக்கொள்ளணும் என்றால், எங்களோட வீட்டுக்குள்ள இருந்து மன நிறைவு மன நிம்மதி சந்தோஷம் பெறணுமாக இருந்தால், வீட்டுக்குள்ள வார நேரம் வெளியில போனீங்களா வீட்டுக்குள்ள வாரீங்களா அதுக்கு இஸ்லாம் மெத்தட சொல்லிது. சும்மா வராத. ஒரு முஸ்லிமுக்கு காபிருக்கும் உள்ள வித்தியாசமே துஆக்கள் தான். அன்றாட லைஃப்ல வர துஆக்கள் தான். அல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, இதா தஹல ரஜுல பைத்தஹு, ஒரு மனிதன் தன் வீட்டுக்குள் நுழைகின்ற நேரம் ஃபதக்கரல்லாஹ் ஐந்த துஹூலிஹி வ ஐந்த தஆமிஹி, வீட்டுக்குள் நுழைகின்ற நேரமும் சாப்பிடுகின்ற நேரம் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லுவாராக இருந்தால், கால ஷைத்தான் சொல்லுவானான், லா மபீத லக்கும் வலா ஆஷா, இன்றைக்கு நைட் உங்களுக்கு இங்க பாக்கிங் இல்ல, நைட் இன்றைக்கு நிக்கையிலா இரவு சாப்பாடும் உங்களுக்கு இல்லைன்னு ஷைத்தான் சொல்லுவான். வையா தகல பலம் எதுக்குள்ளா இந்த துஹூலிஹி, வீட்டுக்குள்ள வார நேரம் பிஸ்மில்லா சொல்லி வரல என்று சொன்னால், கால ஷைத்தான் சொல்லுவானாம், அத்ரக்துமுல் மபீத், தாராளமா இன்றைக்கு இரவு பொழுது உங்களுக்கு இங்க கழிக்கலாம், உங்களுக்கு சாப்பாடு இருக்குது என்று ஷைத்தான் சொல்லுவான் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றான். அத்ரக்துமுல் மபீத் வல் இஷா, உங்களுக்கு ராவு சாப்பாடு கிடைக்கும், உங்களுக்கு நிக்கோமே என்று ஷைத்தான் சொல்லுவான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. உண்மையிலே வீடுகள் என்று வார நேரம் அந்த வீடுகளுக்குள்ள கட்டாயம் பிராக்டிக்கல் பயிற்சி பட்டறை, பயிற்சி பாசறை வீடு. ஒவ்வொரு கணவன் ஒவ்வொரு மனைவி இந்த வீடுகளுக்குள்ள இருந்து பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய இடம். நான் உருவானது வீட்டுக்குள்ள, நீங்க உருவானது வீட்டுக்குள்ள, ஏண்ட புள்ள உங்களோட புள்ள உருவாகிறது வீட்டுக்குள்ள. அந்த வீடு என்பது 5 நேர தொழுகையை ஏவக்கூடிய இடமாக இருக்கணும், அல்லாஹ் ரசூலை ஞாபகப்படுத்தக்கூடிய இடமாக இருக்கணும், திக்ர்கள் ஸலவாத்துக்கள் ஓதப்படக்கூடிய இடமாக இருக்கணும், மார்க்க சூழல் நிறைந்த இடமாக அந்த வீடு இருக்கணும், எங்களோட வசதி கேட்டால் ஒரு சின்ன ஒரு லைப்ரரி சரி அதில் இருக்கணும், முடியுமான வரைக்கும் இஸ்லாமிய நூல்கள் அங்கே அறிமுகப்படுத்தப்படணும். பாப்பான்றவரு பிள்ளைன்றத உம்மான்றவ ஃபஜ்ரு கிளம்பி பிள்ளைய பிரஷ் பண்ணி கையில் ரெடியாக்கி வாப்பட கையில் கொடுக்கணும், கூட்டி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு வீடாக எந்த வீட்டோட வீட்டை நாங்கள் கனவு கண்டு அப்படி ஒரு வீடாக எந்த வீட்டோட வீட்டை நாங்கள் அமைச்சு கொண்டோமா இருந்தால் வாழ்க்கையில் எதுனாலும் சந்தோஷம் தான். சுபிச்சமான மனநிறைவான வீடு தான், மனநிறைவான வாழ்க்கைகளுக்கு காணலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுற அல்லாஹ் தஆலா வஹைனா இலா மூஸா வ அஹீஹி, மூசாவுக்கும் அவர் தோழர் சகோதரருக்கும் நாங்கள் அறிவித்தோம், அன் தபவ்வா லிகௌமிக்குமா பிமிஸ்ர புயூத்தா, உங்களோட சமுதாய மக்களுக்கு மிஸ்ரில் வீடு அமைங்க, வஜ்அலு புயூத்தக்கும் கிப்லா, உங்களோட வீடுகளை தொழும் திசைகளாக ஆக்கிக்கோங்க, வகீமுஸ் ஸலா வபஷ்ஷிரில் முஃமினீன், தொழுகை நிலைநாட்டுங்க. நாங்கள் சொன்னோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுற அல்லாஹ் தஆலா ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, மனைவியும் புள்ளையும் கொடை வைத்து கட்டாந்தர பூமி பாலைவன மண் கல்லு கொடையில வந்து விட்டுறாரு, கௌபத்துல்லாஹ்க்கு பக்கத்தில் விட்டுறாரு. மனிதர்கள் இல்லை, நீர்நிலை இல்லை, பயிர் பச்சையில் ஒன்றுமே இல்லை. ஒரு மாப்பிளோட சிந்தனை தான் இருக்கும், என் பொம்பளைய விட்டுட்டு போறேன், கை குழந்தையோடு விட்டுட்டு போறேன், சாப்பாடு தண்ணி. அவர் விட்டாரு, திரும்புறாரு, மனைவி பார்க்கிறா, 3 தடவை எங்க போறீங்க, இப்ராஹிம் எங்க போறீங்க, மனிதர்கள் இல்லை, நீர்நிலை இல்லை, பயிர் பச்சையில் ஒன்றுமே இல்லாத இடத்தை விட்டுட்டு போறீங்களே. 3வது தடவை அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ்வா உங்களுக்கு இப்படி சொன்னான், இப்ராஹிம் இப்படி சொன்னாங்க அப்படின்னா போங்க, கைவிட மாட்டான். இப்ராஹிம் சற்று மறைவாகி கௌபுத்தர் சற்று மறைவாகி கையை தூக்கி கேட்டாராம், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம். பாருங்க, யா அல்லாஹ், என் மனைவியையும் குழந்தையையும் ஓண்ட வீட்டுக்கு பக்கத்துல நீ சொன்னதற்காக கொண்டு வந்து அஸ்கந்து குடியிருத்தாட்டிட்டேன்.
அடுத்து என்ன கட்டிக்கணும்? நானா இருந்த நீங்களா இருந்தால் இந்த பிள்ளைய வைஃபை விட்டுட்டு போற, தின்னோணுமே குடிக்கோணுமே, இதனை ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், யா அல்லாஹ் அவங்க தொழோடும், தொழுகைக்காக நீர்நிலை ஏற்படுத்தி பயிர் பச்சைகளை உருவாக்கி மனிதர்களை வந்து போகச்சை என்ற மனைவி பிள்ளை உனக்கு நன்றி செலுத்துவார்கள் ரஹ்மானே, தொழுவதற்காக ஏற்பாடு தொழோடும் என்று சொல்லி துவா கேட்டது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லி காட்டுறான். எங்கட வீட்டை மனநிறைவுள்ள வீடாக ஆக்கணும் வேண்டாம், வீட்டுக்குள்ள இருந்து மனநிறைவு பெறணுமாக இருந்தால் ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹு தஆலா ஒரு ஆணுக்கு அல்லாஹ் செய்யட்டும், ரஹ்மத் செய்யட்டும். அவர் யார் தெரியுமா? தஹஜ்ஜுக்கு எழுந்தான், தொழுதான், தன் மனைவியை தட்டி எழுப்பினாள், அவள் எழும்ப மறுத்தாள், அவள் முகத்தில் நீர் சொட்டுக்களை தெளித்தான், அவள் எழுப்பினாள், 2 பேரும் தொழுதார்களே, அந்த குடும்பத்துக்கு எல்லாரும் அருள் செய்யட்டும். ரஹ்மல்லாஹ் இம்ரஅத்தன், இப்படின்னு சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு அருள் செய்யட்டும். காமத்தினல்லை, தஹஜ்ஜுக்கு எழுந்தாள், ஃபஸல்லத், அவள் எழுப்பி தொழுதாள், வயகத் ஜௌஜஹா, தன் மாப்பிளையை தட்டி எழுப்பினாள், அவன் மறுத்தான், மறுத்த நேரம் நலகத்தி வதியில் மா, அவன் முகத்தில் நீர் சொட்டுக்களை தெளித்தார். 2 பேரும் எழுதி தொழுதார்களே, அந்த குடும்பத்துக்கெல்லாம் அருள் செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்டார். எங்கட வீட்டுக்குள்ள பரக்கத், மனநிறைவு, மனநிம்மதி இங்கதான் இருக்குது. கோடி செல்வங்கள் இருந்தும் சுபிச்சமான மனநிறைவு இல்லாத மக்கள் பல பேரை சமூகத்தில் பார்க்கிறோம் என்றால், ஸ்ட்ரெஸ்ஸா, டிப்ரெஷனா, மத்தாம், இதான், ஜின்னா, பேயா, பிசாசாம் என்று சொல்லி தௌஹீத் சமூகத்திலிருந்து பேசுறோம் என்று சொன்னால், வீடுகளை நாங்கள் ஒழுங்காக உருவாக்கல பிரச்சனை. அந்த வீட்டுக்குள்ள இருந்து நிம்மதி எடுக்கிறது நாங்கள் யோசிக்காத பிரச்சனை. ஒரு பெண்ணுக்கு ரமலான்ல 5 நோம்பு விடுபடுவீங்க, 7 நோம்பு விடுபடுவீங்க. இந்த விடுபட்ட நோம்ப நம் முன்னவர்கள் 6 நோம்பு பிடிச்சாங்க, அது முடிய விடுபட்ட நோம்ப பிடிச்சாங்க. மூட போல சேல, தாய போல புள்ள, வீட்டுக்குள்ள ஏதோ அதுதான். உங்களோட மகளை நீங்க திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்க, நல்ல மார்க்கப்பட்டுள்ள இடத்துக்கு முடிச்சு கொடுக்குறீங்க. மகள் 10 வயசுல பெரிய பிள்ளையானா, 20 வயசுல முடிச்சு கொடுக்குறீங்க. இந்த 10 வருஷங்களுக்கு நோம்பு ஒவ்வொரு ரமணாலையும் 5 நோம்பு விடுபட்டுச்சு. 60 நோம்பு விடுபட்டு, நோம்பை திரும்பியும் பார்க்கல, பிடிக்கவே இல்லை. கல்யாணம் முடிச்சு அனுப்பியாச்சு, பெய்த்து 8 மாசத்துல ரமலான் வருது. அந்த ஊட்டாக்களை பார்த்தா தொழுகிறாங்க, ஓதுறாங்க, தஹஜ்ஜுத் கிளம்புறாங்க, பெரிய பக்தி உள்ள மார்க்க சூழல் உள்ளவங்க. ரமலான் முடிய அந்த ஊட்டாக்கள் எல்லாரும் 6 நோம்பு பிடிக்கிறாங்க, முடிய விடுபட்ட நோம்பு பிடிக்கிறாங்க. இது உங்களோட பிள்ளைக்கு உசிறு போற மாதிரி பாரமா இருக்குமே தெரியுமா? பிராக்டிக்கல் இங்க கொடுக்கப்படலாதால் இந்த ஒன்றுக்கான வாழ்க்கை பிரிஞ்சு வந்தவங்க கேட்கிறாங்க. சுபகுக்கு போன குடும்பம் சுபக தொழுறவங்க, தஹஜ்ஜுத் கிளம்புறவங்க, இப்போ சுபைக்கு எழுப்பி எல்லாம் சுபகே தொழுறல்ல கொண்டு வந்து உம்மோட வீட்டில் விட்டுட்டு போன வரலாறுகள் இருக்குது. மாற்றி கூட வந்து விடுங்க, நாங்கள் மார்க்கத்தோடு இல்லவங்க, உங்களோட புள்ள ஃபஜ்ர் தொழுது இல்லை, சுபக தொழாத ஒரு பொண்ணு எனக்கு வானாமடு கொண்டு வந்து விட்டுட்டு ஏண்ட புள்ள தொழாதி பிரச்சனை, நீங்க வேற முடிச்சுக்கோங்க போன அக்கணிக்கிறாங்க, மாற்றிக்கொள்ள திட்டங்களை வைக்கிறாங்க. ஏன் இதை சொல்றேன்? வீட்டுக்குள்ள உருவாக்கப்படணும். விடுபட்ட நோம்புகள் கணக்கு பார்த்து அந்த நோம்புகளை பிடிக்கக்கூடிய இடங்களாக வீடுகள் இருக்கணும். உங்களோட வீடுகளுக்குள்ள மனைமார்கள் விடுபட்ட நோம்புகளை கலா செஞ்சு பிடிக்கிறாங்களா? உங்களோட மகள் அந்த நோம்பை பிடிக்கிறாளா? போற இடத்துல எப்படி வாழ போறாள்? அதற்குரிய பயிற்சி வழங்கப்பட இல்லை என்று சொன்னால், வீடுகள் பயிற்சி பட்டறைகளாக இருக்கவில்லை என்று சொன்னால், வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்விகள் நாங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்று நாங்கள் மறக்கப்படாது. வீடுகள் என்று வார நேரம் கணவனை மதிக்கின்ற இடங்களாக வீடுகள் இருக்கணும், மனைவியை மதிக்கின்ற இடங்களாக வீடுகள் இருக்கணும், மனைவி சமூகத்தோடு மஷூரா பண்ணுகிற இடங்களாக வீடுகள் இருக்கணும். சில வீடுகளில் பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? மனைவியை கண்டுகொள்றது, கணக்கே எடுக்கிறது, அதிகாரம் எடுக்க கடைசி முடிவெடுக்கிற தன்மை மாப்பிள்ளை எடுக்கணும், மாற்று கருத்து இல்லை. அதுக்காக வேண்டி மனைவி வர்க்கம் புறக்கணிக்கப்பட வேண்டியவங்கள் அல்ல. நான் இப்படி ஒன்று யோசிக்கிறேன் சொல்லு, நான் இப்படி தான் செய்ய பார்க்கிறேன், இல்லப்பா அப்படி இல்லை, இப்படி நல்லா இருந்தால் ஏற்றுக்கோ, இல்லையா விஷயத்தை சொல்லி. ஹுதைபியாவுடன் படிக்கையில் முற்றுகையிடப்பட்டாங்க. நீங்க நபியான்னு கேட்கிற அளவுக்கு சஹாபாக்க பிரச்சனைப்பட்டாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு வீர வரிகள் பேசினாங்க. தாங்க ஏல உம்ராக்கு போகப்படாது. இப்ப என்ன எல்லாரும் புரசன் போட்டமா நிக்கிறாங்க, கவுத்துல பார்க்க சான்ஸ் இல்லையே, அப்படி இப்படின்னு வேதனை. நீங்க நபியான்னு கூட கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு
உடன்படிக்கை செய்ய போறாங்க. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு எத்தனை சொல்லி பார்த்தா கணக்கெடுக்கல. மைமூனா ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பலிப்பிராணியை அருங்க, நீங்க மொட்டை அடிங்க. அவட ஐடியாவை கேட்டு வசுசாசமாங்க பலிப்பிராணி ஆட்டை அறுத்தாங்க, மொட்டை அடிச்சாங்க. எல்லாரும் ஒவ்வொரு சைடு இருந்து சஹாபா ரசூல்லா மொட்டை தலையோட கண்டத்தோட ஒருத்தருக்கு மேல் ஒருத்தர் பாஞ்சி உருண்டு கொண்டு ஒருத்தர் கொண்டுடுவாங்களோ நினைக்கிறாங்களோ பாஞ்சி உருண்டு கொண்டு மொட்டை அடிச்சு ஆடுகளை அறுத்து குர்பான் கொடுத்தாங்க. இது எதால? ஒரு பெண்ணுடைய மசூராவா. அப்ப இதுல என்ன நடக்கும்னு சொன்னால், ஏண்ட மனைவின்னு சொன்னால் அவரை நான் கண்ணியப்படுத்தணும் சொன்னால் அவர்கிட்ட ஐடியா கேட்கணும், பிரச்சனை அல்ல. சில செய்தி சொல்லுவாங்க ஐடியா கேட்டு மாறு செய்ய, ஹதீஸ் அல்ல, அது பலகீனமான செய்தி. கணவன் அதிகாரத்தை மனைவி விளங்கணும் வீட்டுக்குள்ள, மனைவி அம்மாள்ட அந்தஸ்த கணவன் விளங்கணும் வீட்டுக்குள்ள. அல்லாஹ்வோட தஹஜ்ஜுத் கிளம்புவாங்க, நேரம் மிச்சம் இருந்தா ஆயிஷா நாயோட வந்து பேசிக் கொண்டிருப்பாங்க. எந்த நேரத்தை தெரிவு செஞ்சாங்க? தஹஜ்ஜுத் நேரத்தை தெரிவு செஞ்சாங்க. தன் மனைவிக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஆயிஷா நாயை எழுப்பி வச்சு பேசுவாங்க. தஹஜ்ஜுத் நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல பார்க்கிறோம். வாப்பான்றவரை உம்மான்றவ மதிக்கணும், கணவன் மனைவி மதிக்கணும், மனைவி கணவன் தியாகங்களை சொல்லி கொடுக்கணும். பார்த்தா மகன் பாப்பா எத்தனை மணிக்கு பஸ் ஏறினாரு பார்த்தீங்களா, எத்தனை மணிக்கு வந்து இறங்கினாரு, நீங்க எழுபு முந்திய பேசிட்டார் பார்த்தீங்களா, பாப்பா நீங்க ஒவ்வொரு சண்டேல மட்டும்தான் பாக்குறீங்க தெரியுமா, அடுத்த 6 நாள் டடா எங்களுக்காக தான் ஓடுறது தெரியுமா, எப்படி கஷ்டப்பட்டாரு தெரியுமா. அப்படி இந்த பண்புகளை பிள்ளைகளுக்கு உணர்த்தணும், விளங்கப்படுத்தணும். இது அப்படி இல்லை. கொஞ்சம் மிஸ் ஆனா உண்ட வாப்பட நெட் லூஸ்டா, மண்டை காஞ்சி, பைத்தியார மனுஷன், தோது மனுஷன், எரும மாடு, இதை புள்ள எப்படி உள்வாங்குது. நீயே வீட்டுக்குள்ள மதிக்கலாண்டா, ஓண்ட கணவனை நீயே மதிக்கலண்டா ஓண்ட புள்ள மதிக்குமா? கணவனுக்குரிய அதிகாரம் மனைவியால வீட்டுக்குள்ள கொடுக்கப்படணும். அர்ரிஜால் கவ்வாமூன் அலன் நிஸா பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅத். பெண் வர்க்கத்தை நிர்வகிக்கின்ற பொறுப்பு அல்லாஹ் ஆணுக்கு கொடுத்திருக்கிறான். ஆண்ட பொறுப்பு, பெண்ணுக்கு உணவு கொடுக்கிறது, உறையில் கொடுக்கிறது, இது ஆண்ட பொறுப்பு. அடிமை அல்ல, மனைவி மேல் அடிமை அல்ல. எனக்கு சேவை செய்யறதுக்கு, என்னோட வாழ்றதுக்கு வந்த வேண்டாம் உணர்வோட வீடுகளுக்குள்ள அது நடக்கும். எது இருந்தாலும் கலந்து ஆலோசிக்கப்படணும், 2 பேரும் பேசி தீர்க்கணும். அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள சுபிச்சம் இருக்கும். சில பேர் இருக்கிற வெளியில எல்லாருக்கிட்டையுமே சொல்றேன், வீட்டு மனைவி கிட்ட சொல்றல இந்த வீடு சந்தோஷமா இருக்குமா? அதுக்கு சில காரணங்கள் இருக்கிற. மனைவி மாற்ற நடத்தைகள் அவள்கிட்ட சொன்னாலே பிரச்சனை மௌலவி அப்படி இருக்கிற. அதான் நிறைய மாப்பிள்ள மாதிரி சொல்றேன், அவள்கிட்ட சொன்னா அதை வேற மாதிரி வழங்கிக்குள்ள பிரச்சனைப்படுது. இதான சொல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. கணவன் மனை மனம் விட்டு பேசக்கூடிய இடங்களாக வீடுகள் அமைச்சுக்கணும், அது மிக முக்கியமானது. அடுத்தது இஸ்லாமிய இல்லத்துக்குள்ள வீடுகளை கொண்டு நிம்மதி அடைகிறேன் என்று சொன்னால் கட்டாய ஞாபகம் வச்சுக்கணும், வீட்டுக்குள்ள ஆபாசங்களை கொண்டு வந்து போடக்கூடிய நிலைமையில் ஒரு மாப்பிள்ளை இருக்கப்படாது. அப்படின்னா 3 பேர் எல்லாம் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அந்த 3 பேர் ஒருத்தர் அத்தையூஸ், அசிங்கங்களை மானக்கேடானவற்றை வீட்டுக்குள் கொண்டு வந்தவன். வைஃபை ஃப்ரீ எல்லாம் போட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணி தனி ரூம் அமைச்சு கொடுத்து போன்ல சீரழிக்கின்ற நிலைமை ஏற்படுத்தி கொடுத்தால் அல்லாஹு தஆலா அவனை மறுமையில் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். வீடு வாழ்ந்தால் மிக முக்கியமானது. அந்த இடத்துல நாங்கள் முக்கியமாக இருக்கணும். வீட்டுக்குள்ள இசைகள் இருக்கப்படாது, அதாவது போட்டோக்கள், நாய் உருவப்படம் இவைகள் இருக்கிற இடங்களாக வீடுகள் இருக்கப்படாது. இப்படி பார்த்தா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பார்க்கலாம். வீடுகள் என்று வருகின்ற நேரம் அது இஸ்லாமிய இல்லங்களாக இருக்கணுமாக இருந்தால் கட்டாயமாக அந்த வீட்டுக்குள்ள மஹ்ரமி அஜ்னபி உறவுகள் இதே போன்று நிறைய இந்த பக்கங்களில் நாங்கள் கவனம் செலுத்துவோமாக இருந்தால் எங்களோட வீடுகளுக்குள்ள மிக முக்கியமான முறையில் எதிர்பாராத அளவு உச்சகட்ட சந்தோஷத்தை அடைய முடியும் என்றதை ஆழமாக மனசில் பதிவு வச்சுக்கோங்க. எங்களோட வீடுகளை கொண்டு நாங்கள் மன நிறைவு மன நிம்மதி அடைகிறோம் என்று சொன்னால், எமது வீட்டை கொண்டு நாங்கள் மன நிம்மதி அடைவோம் என்று சொன்னால், வீடுகள் சிறுசாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், ஆடம்பரமாக இருக்கலாம், ஆடம்பரம் இல்லாமல் இருக்கலாம், கூலி வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், எது எப்படி இருந்தாலும் அந்த வீட்டை நிர்வகிக்கின்ற 2 சக்கரங்கள் கணவன் மனைவின்றவங்க அந்த வீட்டை ஒழுங்காக மார்க்க சூழலில் கொண்டு வரதுக்குள்ள முயற்சிகள் மேற்கொள்வாங்களாக இருந்தால் மன நிறைவு மன நிம்மதி அடையலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த வீட்டிலையெல்லாம் மன நிறைவு மன நிம்மதி அடையக்கூடிய வீடுகளாக எந்த வீடுகள் எல்லாம் அல்ல ஆக்கி வைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட வீடுகளாக எங்களுடைய வீடுகளையும் ஆக்கி மன நிறைவு பெற்று சுபிச்சத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்து மறியக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எம்மெல்லோருக்கும் தந்துருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா